அதன் இனிமை என்னை மிகவும் கவர்ந்திருக்கிறது சுவாமி. நான் பாடியதையா இனிமை என்கிறாய்? ஆம் சுவாமி, அதில் என்ன சந்தேகம்? பாசுரங்களில் பொதிந்துள்ள அர்த்தங்களால் தமிழ் பாசுரங்கள் இனிமையானது என்பதில் அடியேனுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த அடியவன் பாடியது இனிமையாக இருந்தது என்கிறாயே, அதில் தான் எனக்கு சந்தேகம். என் தந்தை நேற்று கூட சொல்லிக் கொண்டிருந்தார், அடக்கமான குணத்திற்கு உதாரணமான திருக்கச்சி நம்பிகளை அவமதித்தேனே என்று. அதன் பொருள் இப்போது எனக்கு நன்கு விளங்கியது சுவாமி. சந்தேகமே வேண்டாம், நீங்கள் பாடும் பாசுரங்கள் மிகவும் இனிமையானவை. சரி சரி, அதை விடப்பா. நான் விடப்போவதில்லை. நீ என்னப்பா சொல்கிறாய்? உங்களிடமிருந்து பாசுரங்களை கேட்காமல் கற்காமல் விடப்போவதில்லை என்கிறேன். இது என்ன அபச்சாரம்? நான் ஏதாவது தவறாக பேசிவிட்டேனா சுவாமி? நீ எதுவும் தவறாக பேசவில்லை. அக்ரஹார வீதி வழியே பாசுரங்களை இந்த அடியவன் பாடிச் செல்வதுதான் தவறு. என்னிடமிருந்து பாசுரங்களை கற்க வேண்டும் என்று சொல்கிறாயே, அதுதானப்பா எனக்கு புரியவில்லை. ஏன் சுவாமி, பாசுரம் கற்பது தாழ்வான விஷயமா சுவாமி? இல்லை இல்லை, பாசுரங்களை கற்க வேண்டும் என்று நினைப்பது மிகவும் உயர்வான விஷயமே. அதிலும் உயர்வுக்கு உயர்வாக அதில் உள்ள அர்த்த விசேஷங்கள். நீ கற்கின்றாயே வேதம், அதன் பொருட்களை தெள்ளத் தெளிவாக விளக்குவதோடு நம் அன்றாட வழக்கு மொழியான தேன் தமிழில் இருப்பது இன்னும் அதற்கு சிறப்பானதாகும் அப்பா. ஆனால் நீ என்னை தேர்ந்தெடுத்ததுதான் தவறு. சுவாமி, என்னை பொறுத்தவரை எனக்கு மறுபிறவி கொடுத்தவர் தாங்கள். அப்படியெல்லாம் இல்லை அப்பா. உன்னை பாதுகாத்தது அந்த பேரருளாளனின் கருணையே. அவனுடைய கருணைக்கு முன்னால் இந்த அடியவன் மிகவும் அற்பமானவன். எனக்கு தெரிந்ததெல்லாம் அன்று என் உயிரை மீண்டும் தந்தளித்தது நீங்கள்தான். பெருமாள் உங்கள் மூலமாக என்னை காப்பாற்றினார் என்று நீங்கள் சொல்வது போலவே சொல்லலாம். அதே பெருமாள் தான் தமிழ் பாசுரங்களை கற்க உங்களை ஆசானாக ஏற்க எனக்கு கோடி காட்டியிருக்கிறார். எனவே மறுக்காமல் எனக்கு பாசுரங்களை கற்றுக் கொடுங்கள். எனக்கென்னவோ இது ஒத்து வரும் என்று தோன்றவில்லை. ஏற்கனவே நான் அக்ரஹாரத்தில் பாசுரங்களை பாடுகிறேன் என்று பல பிரச்சனைகள். இதில் எப்படி உனக்கு பாசுரங்களை நான் சொல்லிக் கொடுக்க முடியும்? வேண்டாம் சுதர்சனா, யாராவது ஏதாவது சொல்வார்கள். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள். முக்கியமாக என் அப்பா ஒன்றும் தடை சொல்ல மாட்டார். நிச்சயம் அவர் ஒப்புக்கொள்வார்.